ஹலோ மக்களே, வாங்க சாட்டர்டே வ்ளாக்குள்ளே போவோமா? பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் ரெயின்லாம் கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரெயின்லாம் இருக்கிறது இல்லை, புயல்லாம் எங்கேயோ கரையை நோக்கி போயிடுச்சு போல். ஸோ நம்மளும் சைக்கிளிங் போகலாம் தைரியமாக. காலையில் சைக்கிளிங் கிளம்பியாச்சு. எங்கே போகிறதானே பார்க்குறீங்க? நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். நான் சொன்னால் சஸ்பென்ஸ் உடச்சிடும்ல. ஸோ காலைல போகும்போது நல்லா வெயிலுங்க, நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி கிளைமேட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஒன்று நல்லா ட்ரெயின்ட் அவுட் ஆயிடுது கஷ்டப்பட்டு. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் எங்கே போகிறேன்னு. எங்கே நம்ம வேறு எங்கே போவோம்? வழக்கம் போல் பெஸி பீச் தான். அது ஏன் போகிறோன்னா, நம்ம ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். போனாலே காலைல சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு பாடி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஃபுல் பாடி எக்ஸசைஸாக இருக்கா சைக்கிளிங் பண்ணுறதுனால. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் அங்கே போய்ட்டு அந்த காற்று அப்படியே நம்ம மூஞ்சில் அடிக்கும் போது அது ஒரு தனி ஃபீலுங்க. இன்னொன்று, புதுசாக நானே இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் இந்த மாதிரி நான் எடுத்தது இல்லை. பட் இதெல்லாம் சூப்பராக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இன்னொன்று, அவ்வளோவா கூட்டம்லாம் இல்லை. காலையில் எப்படி கூட்டம் இருக்கும், கரெக்டு தானே? ஆனால் ஏதோ மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு போல். அது பேர் சம்திங் ஏதோ தெரில, ஏதோ ரிங்கு மாதிரி ஏதோ ஒன்று விட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அலைகளை ரசிச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஏதோ கேங்காக வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாம் ஃபுட்பாலு, ஒரு அப்பாவும் பையன் நல்லா ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய பாஸ்ட் மெமரிஸ் தான் என்னோடய இது யோசிக்க தோணுச்சு. அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. என்னோடய ஃபேஸை பார்த்தா அவங்களுக்கே தெரியும், ஃபுல் ட்ரெயின் அவுட்டு, ஃபுல்லாக டேனு. வெயிலில் போயிட்டு வந்தாலும் அப்படி தான். அங்கே 42.44 கிலோமீட்டர்ஸ் சைக்கிளிங் முடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போனேன் ஜிம்முக்கு. உடனே இப்போ நீங்கள் நினைக்க போகிறீங்க, என்னடா இவன் வந்துட்டு உடனே கிளம்பிட்டானே. இல்லை, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக தான் போனேன். பைக்கை நானும் திருப்பி பார்க்குறேன். சுவிட்சு சாவியை போட்டு ஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸ்டார்ட் ஆகிறதோட இதில் சாவியே தான் ஆக மாட்டேங்குது, நானும் ஆக மாட்டேங்குது. ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆச்சு. வண்டியை எடுத்துகிட்டு பரட்டிட்டு ஜிம்மை கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லேட்டு தான். லேட்டில் என்னன்னு பார்க்குறீங்க, டெட் லிஃப்ட். லேட் ஃபுல்லாக போட மாட்டேன், ஒன்லி டெட் லிஃப்ட் மட்டும் தான் போடுவேன். இங்கேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இவன் எப்படியோ லேட் போடும்போது டெட் லிஃப்ட் போடும்போது தான் பைக் ட்ரை போடுவான்னு. அதே மாதிரி தான் நமக்கு அது போடும்போது தானே பைக் ட்ரை இதாகும். வழக்கம் போல் பையில் ஒரு 3 வேரியேஷன், ட்ரையில் ஒரு 3 வேரியேஷன், சூப்பர் செட் மாதிரி போட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டேன். பார்பிளில் ஃபஸ்ட்டு ஒரு 3 செட் 15, 12, 10. அதை முடிச்சோடனே ஓவர் ஹெட்டில் ஒரு 3 செட்டு 15, 12, 10. இது ஒரு வேரியேஷனாக சூப்பர் செட்டு. அதுக்கப்புறம் பார்பிள் கேர்ளில், தம்பிள்ஸ் கேர்ளில் 3 செட்ஸ் 15, 12, 10. அதே இது ஓவர் ஹெட் சிங்கிள் ஹேண்டு தம்பிள்ஸில் 3 செட்ஸ். நான் அதை எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் க்ரிப், அதுலேயும் 3 செட்ஸ். கடைசியாக கண்டிஷன் செக். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே எதிர்த்து என்ன போட்டேன். தேங்க்ஸ்.